السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. وقال تعالى أيضا: رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் ஹாத்தமுன் நபீன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகத்துல வந்திருக்கிற வரப்போற எல்லா முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகுதா. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதெல்லாம் ஏவிருக்கிறார்களோ அதெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதெல்லாம் வானம் கூடாது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்களோ அது முற்று முழுதாக தவித்துக் கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த வசியத்தும் நசியத்தும் செஞ்சு கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக, ஒரு டெவலப்மெண்ட் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த டெவலப்மெண்ட் வாரத்துக்கு அடிப்படை காரணம் அவன் பேசிக் சரியாக இருக்கணும். பேசிக் படிப்பு சரியாக இருந்தால்தான் அவன் ஏண்டிய விஷயங்கள் டெவலப் ஆகிறதுக்கு லேசாக இருக்கும். இதுல பவுண்டேஷன் சரியாக போட்டா தான் அது 11 தட்டா ஆக்குறதா 30 தட்டா ஆக்குறதா என்றதுல முன்னேறிக்கொண்டு போகலாம். மனிதன் வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா அடிப்படையான பேசிக்கான சில விடயங்கள் இருக்குது. அந்த பேசிக்கான விஷயங்களை மனிதர்கள், முஸ்லிம்கள் அதை கைவிட்டுட்டு வேற இடத்துல கைய வச்சால் இந்த கட்டிடம் உடைஞ்சு விழுந்துடும். மார்க் மை வேர்ட்ஸ். இதை எளிவி குறிச்சு வச்சுக்கோங்க. பேசிக் இல்லை என்றா எவ்வளவு பெரிய பில்டிங் ஆக இருந்தும் வேலை இல்லை, எவ்வளவு பெரிய கண்ட்ராக்டரை பிடிச்சும் வேலை இல்லை, எந்த பில்டிங் அடிக்கணும் பிடிச்சி வேலை இல்லை, எந்த சிமெந்திய குறைச்சி போட்டாலும் வேலை இல்லை. பிரதானமானது உம்மா வாப்பாவுடைய விஷயம். உலகத்துல எந்த தரத்துக்கு போனாலும் உம்மா வாப்பா அவர்கள விடயத்துல யாரு புறப்பாடாக நடப்பார்களோ அவங்க லைஃப்ல சக்சஸ் ஆகவும் மாட்டாங்க, துனியாலையும் சரி ஆகிரத்திலையும் சரி. பொதுவாக உம்மா வாப்பா என்ற கூடிய நேரத்துல ஆண்கள் நாங்க டுவர்ட்ஸ் தாய்மார்களுக்கு தான் எங்கட பாரம் கொஞ்சம் கூட. யாருக்கு சரி ஒரு கையில ஒரு பேனாவையும் இல்லாட்டி ஒரு பென்சிலையும் ஒரு தாள் துண்டையும் கொடுத்து இறக்கத்தை பத்தி வரைங்கன்னு சொன்னால் ஒரு தாய் புள்ளையோட ஈக்கிற அந்த போட்டோவை தான் வரைவாங்க, ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. வாப்பாட இறக்கம், வாப்பாட அந்த அந்தஸ்து யாரும் பெருசாக கருதுறது இல்லை. நேரம் கொடுத்தா புல்லாக பார்ப்போம், அப்படி இல்லாட்டி லேசாக சில விஷயத்தை பார்த்துட்டு போவோம். பிரதானமான 2 விஷயம். வாப்பாக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்னன்னா, வாப்பாக்கு நாங்க செய்ய வேண்டிய கண்ணியம் என்னென்ன. அடுத்த விஷயம், வாப்பா செய்யணுமான விடயங்கள் என்னென்ன பார்ப்போம். முதலாவது, ஒரு வாப்பா என்றால் என்ன? எங்கட நாட்டுல எங்கட சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு பிரபலமான ஒரு வார்த்தைக்கு இது புரோக்கன் ஃபேமிலி என்று. புரோக்கன் ஃபேமிலி என்றால் அந்த புள்ளைக்கு வாப்பா எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்ல,
இஸ்லாத்துல கண்ணோட்டத்துல பார்த்தா மௌத்த தவிர அந்த வாப்பாக்கு அந்த புள்ளையோட 100% கனெக்ஷன் இருந்து கொண்டா நீங்க மௌத்த தவிர. நீங்க மனைவியோட சேர்ந்து வாழுங்க, டிவோர்ஸ் பண்ணி வாழுங்க, சேர்ந்தும் சேராம வாழுங்க, சேர்ந்தாலும் சேராத மாதிரி வாழுங்க, எப்படி ஆவினாலும் புள்ளையோட ரெஸ்பான்சிபிள் வாப்பாதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கும் வந்து சொல்லலாம் இல்ல எந்த பொறுமதி விளங்கோணும், ஏண்ட அருமை விளங்கோணும், ஏண்ட பொறுமதி விளங்கோணும், ஏண்ட என்னது ஏண்ட இது விளங்கினாதான் அவங்களுக்கு இது, அதனாலதான் நான் செலவழிக்கிறேன் என்று இந்த நொண்டி காரணங்கள் பேசினது பிடிச்சது போதும். நீங்க அந்த புள்ளை பர்த் சர்டிபிகேட்ல உங்களோட மூலமாக கிடைச்ச புள்ளையாக இருந்தால் அந்த புள்ளைக்கு முழு செலவையும் நீங்க பார்க்கணும். செலவு மட்டும் இல்ல, அந்த புள்ளையோட வெல்பீயிங்குக்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். அந்த புள்ள உமா கிட்ட வாழ்ந்தாலும் சரி உங்களோட வேலை ஃபைட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த புள்ள ராங் ட்ராக் போயிட்டு புலாமைக்கு இங்க எங்க சமுதாயத்துல அப்படித்தானே, பிறந்து வளர்ந்து கொஞ்ச நாளைக்கு போறோம் உமாவும் இன்னொரு அதாவது டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க, பேப்பருக்கு சைன் பண்ண கூப்பிடுவாங்க, வலிக்கு சைன், நான் வரமாட்டேன், என்ன பேச கேட்கறது இல்லை, நான் என்னத்துக்கு வாரண்ட இவ்வளவு தாங்க டிமாண்ட் பண்ணல எந்த வாப்பாக்கும். அதனால நான் டேமேஜ் ஆவின பீஸ பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன் கேட்டா தூங்குறவங்களுக்கு எங்களை ஹெல்ப் பண்ணிடலும், தூங்கி கொண்டிருக்கிறாரா தட்டி வாப்பா எலும்புங்கன்னு சொல்லலும், நடிக்கிறவங்களுக்கு லொரிய கொண்டாந்து அடிச்சாலும் அவங்களுக்கு தரங்காது. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களை நான் பேச விரும்பல. கண்ணியமானவர்களே, ஒரு வாப்பா ஒரு மகன் கம்ப்ளைண்ட் பண்ண உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட வாரா வந்து சொல்றார், அமீருல் முஃமினீன் ஏட்ட மகன் எனக்கு டிஸ்ஒபே பண்றார், இதாத் பண்றார் இல்ல, சொல்ற பேச்ச கேட்கிறார் இல்ல, நடந்து கொள்ற முறை சரியில்லை என்று பொதுவான வாப்பாக்கு தேய்க்கக்கூடிய வாப்பாமார்கள் கேட்கக்கூடிய ஆதங்களை வைக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டது அந்த வாலிபனை பார்த்து கேட்கிறாங்க, இது என்ன இது வாப்பாக்கு கண்ணியம் இல்லையானே நீங்க? உடனே அந்த மகன் ரிப்ளை பண்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, வாப்பாக்கு மாத்திரமா ஹக்கு இருக்குது, வாப்பா புள்ளைகளுக்கு செய்யணுமான ஹக்குகள் கொஞ்சம் இருக்குது, அதுல எங்கட வாப்பா என்ன செஞ்சிக்கிறாருன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஒரு வாப்பா, இப்ப நான் ஒரு வாப்பா கணக்கு எடுத்துக்கோங்க, இந்த புள்ளைக்கு செய்யணுமான 3 பேசிக் குவாலிட்டி. அதுல முதலாவது அந்த புள்ளைக்கு தேவையான சிறந்த தாயை தேர்ந்தெடுக்கணும். முதல் விஷயம் சொன்ன உடனே சொன்னாங்க அமீருல் முஃமினீன் இந்த வாப்பா அதுல போய் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற நோனாய்க்கிறேன் உம்மா, அவ வந்து ஒரு ஃபயர் வர்ஷிப்பர் மஜூசி, முதல்ல பேர். ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க, சொன்னாங்க சிறந்த பேரை வைக்க. எனக்கு வச்சுக்கிற பேர் என்ன தெரியுமா? ஜுலாலான் வச்சார். ஜுலாலான் அர்த்தம் என்னண்டா, அந்த கொழும்பு பாசல் எனக்கு மிம்பர்ல இருந்து பேச இயலாது, ஆனா பொதுவான அர்த்தம் ஒரு ஸ்தானம் போட்டதுக்கு மேல அந்த பொசி சுத்தி கொண்டிருக்குமே எல்லாத்துக்கும் விளங்கிக்கும், அந்த பொசிக்கு வச்ச பேர் தான், அந்த பேரை தான் எனக்கு வச்சுக்கிறார். அதுல செய்யுது. மூணாவது என்னன்னு கேட்டாங்க, சொன்னாங்க புராண படிப்பு பேசிக்கான விஷயத்தை கொடுத்து வைக்கணும். இது வர காட்டி ஒரு ஹர்ஃப கூட எங்க வாப்பா படிச்சு கொடுத்தீங்க. சொன்னாங்க வாப்பாவை பார்த்து, நீங்க தவற விட்ட நீங்க விட்ட இடத்துல பெரிய எதிர்பார்ப்ப பார்க்க முடியாதுண்டா. அதனால் முதலாவது செய்யணுமானது, இப்ப எல்லாரும் இதுல இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் ஃபர்ஸ்ட் கேட்டகரியை தாண்டிப்பாங்க, வைப்பை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ரெண்டாவது சரியா பிள்ளைக்கு பேரை வச்சு அலைங்க, இப்ப எல்லாத்துல பேரை 3 எழுத்துல தாங்கன்னு கேட்டாச்சு. சஹாபாக்கள பேரை யாரும் வைக்கிற இல்ல, சஹாபாக்கள பேரை வச்சு அதே குணம் இங்க வரும். ஹம்சா என்று பேர் யாரும் வைக்கிறது இல்ல, இப்ப அப்துல் ரஹ்மான் என்று பேர் யாரும் வைக்கிறது இல்ல, எல்லாம் யூனிக் பேர் கேட்கிறது. முந்தி மாஷா அல்லாஹ் என்று எங்கட கொழும்பு எடுத்து பார்த்தா 90% எல்லாத்துக்கும் முகம்மது என்று பேர். இப்ப யாரும் முகம்மது வைக்கிறதுக்கு விருப்பமும் இல்ல. யூனிக் பேர் தேவை. சஹாபாக்களுக்கு மத்தியிலும் யூனிக் பேர் இருக்குது. திஹ்யத்துல் கல்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நேரத்துல இந்த சஹாபிர ரூபத்தை தான் எடுத்துட்டு வருவாங்க, தோற்றத்தை தான் வருவாங்க. பெண்களுக்கும் வைக்கக்கூடிய பேரே சரியான அர்த்தமுள்ள பேரை வச்சிரும்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர், அடுத்தது பொதுவான எங்கட மனப்பான்மையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், வாப்பா என்று வந்தா வாப்பா ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக இருக்கணும், வாப்பா வந்தா நடுங்கணும். இது போர்சஸ்ல யாரும் வேலை செய்யல, பாப்பாமார்கள் நாங்க விளங்கணும், போர்சஸ்ல வேலை செய்யறீங்க. ஒரு புள்ளைக்கு தேவை வந்து அந்த புள்ள உம்மா கிட்ட போயிட்டு தான் பாப்பா கிட்ட வருது. இது காலம் காலமாக நடந்து கொண்டு இருக்குது. இது இல்ல முறை. அது வாப்பா என்று இது உம்மா, உம்மா கிட்ட போற புள்ள பாப்பா கிட்டே வந்து கேட்கணும், ரிக்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு இந்த விஷயம் தேவை வாப்பா. வீட்டுல நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் உம்மா ஹேண்டில் பண்ணுவா, வெளியில நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் வாப்பட ரெஸ்பான்சிபிள் வாப்பா நடத்தி வைக்கணும். அது சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, பிரிஞ்சு வாழ்ந்தாக சரி. சில வீட்டுல போனா வாப்பாட ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே அவர் சொல்லுவார், என்ன ஹார்ன் என்ன பைக்கு தெரியுமா, அந்த பைக்கை போயிட்டு நிக்க போக்கல, அந்த நான் என்ன ரோல கேட்டரை திறக்க போக்கல, எங்கிட்ட புள்ளிகள் என்னோ தெரியா எல்லாம் ஓடுறாங்க தாம்பரவளுக்கு, ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிடுவான். ஆனா மாஷா அல்லான்னு இவர் போவோம், அப்படி அப்படி எங்க வீட்டுல எல்லாம் அப்படி டீசென்டாக வளர்த்திக்கிறோம். இவர் பைக்கை போயிட்டு நிப்பாட்டிட்டு திருப்பி ரோல கேட்ல ஷட்டரை போட்டுட்டு வீட்டுக்கு போவார். எது தேடி கொண்டு தெரியுமா, இவர ஸ்னோபி வைட்டி பூனை தேடி கொண்டு வருது, பர்சியன் பூனை தேடி வருது. புள்ள ஓடுது, பூனை ஓடி வருது. சரிதானே ஒரு போக்கத்துல இனம் இனத்தோடு தானே சேரும். பாப்பா மார்கள் விளங்கோலம் அந்த புள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு கொஸ்டின்ஸுக்கு மேல கொஸ்டின் கேட்காம இறக்கமாக அழைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பேர புள்ளையோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஹாரிஸ், அதாவது அக்ரா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட பேசிக்கொண்டு இருக்கிறான். பேர புள்ளையில எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமுட்டு பேசிக்கொண்டு இருக்கிறான். அவர் கண்டோட்டை சிரிக்கிறார், இது என்ன யாரும் சொல்றா, முத்தமுட்டுறீங்க சின்ன புள்ளைகளுக்கு. சொன்னாங்க, நீங்க இதோட காட்டி நான் என்ன கிஸ் பண்றது இல்லைன்டா. ஏன் புள்ளைகளுக்கு எல்லாம் எப்படி என்று கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு சின்னவங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க. உங்களோட உள்ளத்துல ஈக்கக்கூடிய அந்த இரக்கத்தை அல்லாஹ் எடுத்து போட்டுட்டா நாம் என்ன செய்ய. அதனால சகோதரர்களே, புள்ளைலா ரெஸ்பெக்டாக பாருங்க, கண்ணியமாக பாருங்க. உங்களோட பிள்ளைக்கு நீங்க மறுவாதி கொடுக்காம பேசினா பிட்டையில இருக்கிற மறுவாதி இல்லாம தான் பேசுவாங்க. நீங்க உங்களோட இங்க பாருங்க, லுக்மானுல் ஹக்கீம் வாப்பட பேர் தெரியும், மகண்ட பேர் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவருடைய பேர் உதாரணத்துக்கு பிலாலாக இருந்தால் எல்லாரும் பிலால் பிலால் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா வாப்பா கூப்பிடணும், ஏன மகனே, ஏன ராஜா, தங்கம், இப்படி சொல்லி அழையுங்க. இப்படி சொல்லி அந்த புள்ளைய அட்ரஸ் பண்ணுங்க. அந்த புள்ளைக்கு இந்த பெயர்கள் யாரும் சொல்றது இல்லை. அதனால வாப்பாட ரெஸ்பான்சிபிள் இந்த 3 விஷயங்களை தேர்ந்து அடுத்தது மார்க்கம் லைன்ல வாப்பா கூட்டிட்டு வருவோம். என்ன 7 வயசாக போக அந்த புள்ளைக்கு தொழுவ வாப்பா கூட்டிட்டு வருவோம். 10 வயசாவியும் அந்த புள்ள கேட்கலாட்டி சில வார்னிங் சொல்ல கொடுத்து அந்த புள்ளைக்கு தொழுற புள்ளையாக மாற்றணும். இது வாப்பாட ரெஸ்பான்சிபிள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விஷயம் ஒன்றுதான். எங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாண்ட், ஃபேமிலி பாண்ட உருவாக்கி விட்டாங்க, பிரதர்ஹுட் என்று. ஆனா சில இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாப்பாவுடைய ஸ்தானம் இருக்கு தெரியுமா, அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நுபுவத்துடைய இடத்தை விட்டுட்டு வாப்பாக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உறுதியாக சொல்லி இருக்கிறாங்க. அதைத்தான் சொன்னாங்க, வாப்பா மார்கள் அந்த புலையிலோட நடந்து கொள்ற முறை நாளைக்கு வாப்பாட பேரை வச்சுதான் சொர்க்கத்துக்கும் அழைக்கப்படும். இதே வாப்பா தான் நாளைக்கு சொர்க்கத்திலேயும் இதே வாப்பா தான் இதே பேரை சொல்லிதான். உதாரணத்துக்கு ஷக்கீல் பின் நசார் என்று சொன்னார். இன்னாருடைய மகன் ஷக்கீல், நசாருடைய மகன் ஷக்கீல் என்று அழைச்சுதான் வழக்க வச்சு அழைக்கப்படும். இந்த பாண்ட் எங்கட வாப்பா மார்களுக்கு மத்தியில பிறந்த உடனே அப்படியே கையை விட்டுடுவான். அவங்களோட இறக்கம் குறைக்கு பேசுவோம், ஆனா அவங்களோட ரெஸ்பான்சிபிள் கொண்டு இருக்குது. நல்ல விளங்கிக்கோங்க, இதுக்கு மிச்ச நேரம் செலவழிக்க இயலாது. என்கிட்ட இப்பதான் வாலிபர்கள் வார டைம், அதனால நான் டக்குன்னு மெயின் டாபிக்கு போகணும். வாப்பா புள்ளைகளுக்கு செய்யணுமானது டியூட்டியா ரெஸ்பான்சிபிளாக ஒரு டிபேட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா, வாப்பா புள்ளைகளுக்கு செய்யணுமான டியூட்டி இல்ல. இப்ப நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன், அந்த வேலைக்கு பேர் டியூட்டி.
டைமுக்கு போகணும், இன்ன போடணும், அவுட்ட போடணும், பிங்கர் பிரிண்ட வைக்கணும், பிங்கர் பிரிண்ட வரக்கூடிய நேரத்துல திருப்பி வச்சுட்டு வரணும். இது டியூட்டி. ரெஸ்பான்சிபிள் தெரியுமா? ரெஸ்பான்சிபிள் சொல்றேன். எங்க போனாலும், எங்கட கண் எற்ற தூரத்தையும் தாண்டினாலும் அது இன்னும் அவரது ஷோல்டர்ல இருக்குது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன். நீங்க ஒரு புள்ளைய பெற்றெடுத்தீங்களா, இல்ல எது சரி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே இருக்குதா, ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன். அந்த பொறுப்புகளை நாளைய கியாமத்துல அல்லாஹ் விசாரிப்பான். அது விசாரிக்கிற சிராத் பாலத்துல தான் அல்லாஹ் விசாரிப்பான். 2 புள்ளையில தந்தன் மனைவிய கபில் துணிக்காக சொல்லி எடுத்தீங்க, இந்த பொறுப்பை நீங்க எப்படி செஞ்சீங்க என்று அல்லாஹ் கேட்க போறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இந்த தலைப்பு இதோட கொஞ்சம் ஸ்லோ பண்று. இப்ப வாரன் பாப்பாவோட நாங்க நடந்து கொள்ளணுமான முறைகள் என்ன? ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகன் வாரார் பாப்பா கிட்ட. அவன் சொல்றாரு, யார ரசூலல்லாஹ், நான் மிச்சம் பொறுமையாக இருந்துட்டேன். எங்கட வாப்பா ஒரு கட்டத்தை தாண்டி பேசிட்டாரு, எனக்கு தெரியாம ஏந்த சாக்குல இருந்து. எப்படி வாப்பா சொல்றாரு, ஏந்த சாக்குல இருந்து எனக்கு தெரியாம எங்கட வாப்பா கேஷ் எடுக்கிறாரு. யார ரசூலல்லாஹ், எனக்கு வாப்பா சுற்றி முண்டும் சொல்லிக் கொள்ளையலா, உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிக் கொள்றான்னு கொஞ்சம் அவருக்கு இதை விளங்கப்படுத்துங்க. உடனடியாக சொன்னாங்க, உங்களோட வாப்பா கூட்டிடுவாங்க. இப்ப வரக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குறாங்க. இறங்கி சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், இந்த பிரச்சனை வேற, இது மவனுக்கு இந்த கேஸ் ஃபேவராக போக இயலாது. இந்த கேஸ் போகணும் வாப்பாக்கு ஃபேவராகத்தான் போகணும். அவர் மட்டரிங் என்றுவாங்க இங்கிலீஷ்ல, வாயுளுக்கு குழம்புறாரு, கொஞ்சம் அது என்னன்னு விசாரிங்க. வந்த உடனே கேட்டாங்க, என்ன இது தனியெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சுட்டீங்க என்று வாப்பா கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, நீங்க தான் எல்லாரும் நபி என்று. நான் தனியா உழம்பினது எப்படி உங்களுக்கு விளங்குது யார சொல்லலாம்? பெரிய சம்பவத்தை சுருக்கி சொல்றேன். சொன்னாங்க, மகன் கம்ப்ளைண்ட் பண்றாரு உங்களைய பத்தி. யார சொல்லலாம், இவனுக்காக வேண்டிய இந்த லைஃபே டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவன் பிறக்கக்கூடிய நேரத்துல எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்திருந்தேன். இவன் இரவுல கொஞ்சம் கத்தினால், கொஞ்சம் காய்ச்சல் வந்தா அந்த இரவு நான் தூங்குறது இல்லை. இவன் கால் மாட்டிலேயே நான் இருந்திருக்கிறேன். இவனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னா எனக்கு உடம்பெல்லாம், இவனுக்கு காய்ச்சல், இவனுக்கு சோம்பில், என்னமோ எனக்கு நடந்த மாதிரி நான் பதறுவோம். யார சொல்லலாம், இன் ரிட்டர்ன் இவன் எனக்கு என்ன தந்திக்கிறான் தெரியுமா? ஹார்ஷ்னஸ், கரடு முரடாக நடந்து கொள்ற. எங்கட பார்த்து பேச வைங்க வைங்க வார போன எடுத்தாலும் சில உமா கிட்ட வாப்பா மார்க்க கிட்ட அப்படிதான் பேசுறேன். வைங்களே, இப்ப அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நீங்க வாப்பாக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய துரோகம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்பாட முழுக்க உங்களோட ஷர்ட்டை உதறதுக்கு இதுதான் ஆக பெரிய டிசோபீடியன்ட். வாப்பாட முழுக்க எங்களோட ஷர்ட்டை உதறதும் மார்க்கத்துல சொல்லிக்குது, நீங்க டிசோபே பண்ணிக்கிறீங்க. சொன்னாங்க, யார் சொல்ல இன் ரிட்டர்ன் இவன் எனக்கு என்ன செஞ்சுக்கிறான் தெரியுமா? என்ன ஏற்றுதான் யார சொல்லலாம். இவன் தள்ளி எடுத்து நான் செலவழிக்கல யார சொல்லலாம். இவன் தள்ளி எடுத்துட்டு இவங்களோட உம்மட தாத்தா சகோதரியத்து அவருக்கு யாரும் இல்லை, அவருக்கு தான் கொடுக்கிறான் யார சொல்லலாம். இவன் என்னைய ஒரு கூட்டாளியா சரி பார்க்கணும் யார சொல்லலாம். என்னைய ஒதுக்கி வைக்கிறாள் யார சொல்லலாம். இத சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை கீழே போட்டு, அதாவது முகத்தை கீழே போடுறாங்க, தாடி நலைஞ்ச அளவுக்கு அழுகுறாங்க. இது வர காட்டி மேண்ட ஹபீப் யாருக்கும் அந்த வேலை செஞ்சில்ல. எலும்பி இந்த வாலிபர் நெஞ்ச குடிச்சு ஒரு ஆட்டாற்று சொன்னாங்க, நீயும் உனக்கு உள்ளதும் உண்ட வாப்பாக்கு சொந்தம். எங்கட பாசல இப்ப பேசுறது, வாப்பாட போன் திடீரென்று கீழே புழுந்து உடைச்சு. வாப்பா பாவிக்கிறார் சின்ன ஒரு போன், பட்டன் போன் வச்சுக்கோங்களே. ஏண்ட கையில 17 Pro Max இருக்குது, S26 Ultra இருக்குது. ஏண்ட வாப்பா சக்கீங்க பின்னொன்னு தான் பின்ன குத்தி சிம் ட்ரே வெளியெடுத்துட்டு அவர்ட சிம்மா கேட்டு அவர்ட சிம்மா கலட்டி சொல்றாரு, ஓண்ட போன்ல இந்த சிம்மா போட்டு போனதான் ஹலாலா ஹராமா? சுத்த ஹலால் வாப்பாக்கு.
கேட்கும் தாரீங்களா இல்ல கலட்டு, இது எனக்கு தேவை. மகன் வாங்கிட்டார் டிவிஎஸ் ஆட்டோ வந்து காம்பேக்ட் ஆட்டோன்னு வாங்கிட்டார். பச்சை கலர், சோப்பு கலர், மஞ்சள் நல்ல ஆட்டோன்னு வாங்கிட்டோம். வாப்பா பாப்பா வேண்டிய வாப்பா வந்து பாக்குறாரு. ஆட்டோ சாவியதான் லைசன்ஸ் தான் எடுத்து வாப்பா ஓட்டுறாரு. சுத்த ஹலால். மகன் பெர்மிஷன் அங்க தேவையில்ல. இது நடக்குதா? சில கடைகளுக்கு போனா சொல்லுவாங்க அது கொஞ்சம் பறக்கத்துக்கு வந்து ஓதுங்க. சரி குரான் எடுத்து ஓதக்கூடிய நேரத்துல அது காட்டுறாங்க. அது பாருங்க, எங்க கடையில எங்க வீட்டுல கௌபத்துள்ளாத நூலை வெட்டி வச்சுக்கிறேன். கௌபத்துள்ளாத நூல் இவர்கிட்ட செருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இவர்கிட்ட அத்தைகள் எடுத்து வச்சுக்கிறேன் பறக்கத்துக்கு. உம்மா வாப்பா அங்க வீட்டுல, உம்மா வாப்பா ரிசர்வ் டேபிள்ல வெளியே வச்சுப்பாங்க. கல்யாண நேரத்துல யாரோடய பேசுவாங்க. பாப்பா பேசாம நீங்க பாப்பா கொஞ்சம் வளர்த்துவாரு. கொஞ்சம் பஜார்ல பேசி பாருங்க சகோதரர். அந்த ஒரு ஊத்து சாப்பாடு தின்றதுக்கு அவருக்கு விட பொஸ் வயசு கீழே. பொஸ்ஸ பார்த்தா பொஸ்ஸுக்கு வயசு குறைஞ்சவர் கை கட்டி வேலை செய்யற அவசர கோவம் வருமாய்க்கு முற்கோவத்தை வெளியே காட்ட இயலாது. நாளைக்கு இந்த புள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கறது என்ன? எங்க எல்லாத்திலையும் ஆளாத அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு சோம் இல்ல, டைமுக்கு வேலைக்கு போவோம். ஏனென்றா போனாதான் இதோட கலாயத்தை ஓட்டும். பிள்ளைக்கு ஷூ வாங்குறது தான் எங்கட பிரச்சனை. ஆனா கடைசி எங்களுக்கு எப்ப ஷூ வாங்கினோம், எங்கட ஸ்லீப்பர் எப்ப கடைசியா வாங்கினோம், எங்களுக்கு எந்த எப்ப விட்டு போட்டு வாங்கினோம், எங்களுக்கு எந்த எப்ப சாரம். இது ஒழுங்கா இருக்கிற வாப்பா பத்தி பேசுறான். அறக்குறை கேச பத்தி நான் ஆரம்பத்தை சொல்றேன். பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவரை பத்தி. அதை விட்டு போட்டுருங்க. அது நடிக்கிற கேஸ், விளப்பம் இல்லாத கேஸ். அத போட்டு திருத்தணும், அது வேற. சிலவங்க பைட்டுக்கு எடுக்கிறேன். மூத்தவங்க, உங்களுக்கு வயசுக்கு மூத்தவங்க, நீங்க ஆஜியார் சொல்லி பேச தேவையில்ல, நானா என்று சொல்லி பேசுங்க. உங்களோட வாப்பா ஒருத்தர் அப்படி பேசினா ஒரு மூணு பேர். உதாரணத்துக்கு ஒருத்தர் பேர் இல்லையா ஜக்கரியாண்டா, இங்க வாங்க ஜக்கரியா, இங்க வாங்க இல்லையா, இது இல்ல முறை கண்ணியம் கொடுத்து இல்லையா நானா என்று சொல்லி பேசுங்க. அவர் நாட்டாமையா இருப்பாரு, அவர் டீ எடுத்துட்டு வரவரா இருப்பாரு. ரெஸ்பெக்ட் கொடுங்க, அப்பதான் உங்களோட வாப்பாக்கும் அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட் கிடைக்கும். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒரு செலிபிரிட்டி ஆவினா எல்லாரும் போயிட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் சொசைட்டிக்கு செஞ்சேன்னு கேட்டா நீங்க ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. அதே மாதிரி கொலம்பியாவை சேர்ந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர், இப்ப எல்லாம் ஃபுட்பால் சீசன் ஆரம்பிச்சாச்சு, 2 கேம் முடிச்சு எல்லாத்துல மோத்த பார்க்க போகல. 12:30 மணிக்கு மெச்ச பார்த்துட்டு 7:30 மணிக்கு ஆன் டைம் எல்லாம் ரெடி. இதுக்கு போறோம் இந்த வீக்கெண்ட் அப்படியே ஃபுட்பால், இப்போ ஜூலை மட்டும் அப்படி போ. அதனால இதை சொல்லிக் கொள்றேன். கண்ணியமானவர்களே, பில் என்று சொல்லக்கூடிய, பில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். 1960s தெரியுமா இருக்குது. அவருக்கும் இப்படி ரிக்வெஸ்ட் ஒன்று வந்து, நீங்க ஒரு செலிபிரிட்டி, இப்ப ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, மில்லியன் கணக்கு சம்பாதிச்சவர், நீங்க எங்க சொசைட்டிக்காக வேண்டி எது சரியும் என்ன செய்யுங்க, ஒரு சர்வீஸ் ஒன்று செய்யுங்க. அவர் சொன்னாரு, நான் ஒரு ஃபேமஸான ஃபுட்பாலர், நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போக மாட்டேன், நான் கொஞ்சம் சூஸ் அண்ட் பிக் தேடி பார்த்து எந்த இடத்துக்கு நான் ஃபிட் ஆகணும் அதை தான் செய்வேன், தாராளமாக செய்யுங்க என்று. அதுக்கு புறவு போயிட்டு பார்த்தா, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்றார், முழு உலகத்திலையும் டிராவல் பண்ணினேன், நான் பார்த்ததுல கான்விக்டட் பிரிசனர்ஸ், அச்சு அடிச்ச கேஸ் ஈக்குவே, இந்த கான்விக்டட் பிரிசனர்ஸுக்கு இவங்களுக்கு சர்வீஸ் செய்யணும் என்று நான் போனேன். அவர் எழுதின புக் வைத்து பாருங்க, பிஹைண்ட் த வால் என்று சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு புக் கொண்டு எழுதிக்கிறார். அந்த புக்ல சாராம்சமாக சொல்றாரு, யாரெல்லாம் கான்விக்டட் ஆகின பிரிசனர், அச்சு அடிச்சு முழுக்க போட்டாச்சு, வெளியே வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அந்த கேசஸ்ல 99% பிரிசனர்ஸ் வாப்பா மார்களோட பொருவலை போட்டவங்க தான், வாப்பா மார்களோட சண்டை பிடிச்சவங்க தான், வாப்பா மார்கள பேச்ச கேட்காதவங்க தான். இது ஹதீஸ். அல்லாத பொருத்தம் வாப்பட பொருத்தத்தோட இருக்குது. வாப்பா எங்களோட கோவிச்சு கொண்டாரா, நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் என்னோட கோவிச்சு கொடுத்தான். மார்க்கம் சொன்னபடி வாப்பா முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆதருக்கு என்ன நடந்துச்சு,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முஸ்லிம், வாப்பா நான் முஸ்லிம். வைத்து கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும்? சொன்னார், நீ இந்த மார்க்கத்தை விடு, அப்படி இல்லாத நீ உன்னை இந்த வீட்டுல வெளியே அனுப்புவார். வாப்பா நீங்க வெளியே அனுப்புங்க, உங்களோட பாவத்துக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்றேன் பாப்பா, நீங்க அடிங்க, நான் வாங்கிக் கொள்றேன், நான் உங்களோட பாவத்துக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்றேன் பாப்பா. இப்ப நீ அடிச்சா நானும் அடிப்பேன், உன மாப்பிள்ளைக்கு சொல்லி வைங்க, பொறுத்து பொறுத்து போறேன், இந்த நாளும் ஒரேமா இருக்காது, வயசாளி சுத்தம் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நீ பொழிச்சு போற நானும் போவேன், உனையும் தூக்கி இழுக்க போடுவேன், நீயும் நானும் சாவில வச்சு என்ன செய்யறேன்னு பாரு. இது எங்க இது அழகான முறை, இதான் முறை. இந்த முறையில வளர்க்குறது பிள்ளையில வளர்க்கக்கூடிய நேரத்திலையும் சரியாக வளங்க. யார் சரி ஒருத்தர் புத்தி சொல்லி, இப்ப மஹல்லால ஆயிட்டான் கம்ப்ளைண்ட், உங்களோட மஹல்லால பொதுவான எல்லா மஹல்லால ஆயிட்டான் கம்ப்ளைண்ட், அதுல யாருக்கும் ஒன்றும் சொல்லல. அதுல மகனுக்கு சொன்னா வாப்பா கைய முடிக்கணும் வாரார், என்ன மகனுக்கு, எங்க மகன் எல்லாம் நாங்க நல்லா தான் வளர்த்து வைக்கிறோம். மசாலா இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் சீதே மார்க்கல் சில இடத்துல போனா பள்ளிய சுத்தி வர பாட்டு போட்டுக்கொண்டு டான்ஸ், அசத் மார்க்கல் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இரவுல தூக்கம் இல்ல, சனி ஞாயிறாவினா சத்தம். எங்கட மஸ்ஜிதுக்கு நாங்க கண்ணியம் கொடுத்தா தான் பிட்டையில இருக்கிறோம் கண்ணியம் கொடுப்பான், எங்கடவங்களே ஏழை மஸ்ஜிதுக்கு கண்ணியம் கொடுக்கறது இல்லை. வாப்பா மார்க்கல் சொல்ல போனா எங்கட பிள்ளை எல்லாம் எங்களுக்கு தெரியுமே, பிள்ளைகளுக்கு தொழில படிச்சு கொடுத்த நேரத்தில் அப்படித்தான் படிச்சு கொடுக்குறேன். கல்ல சீடி சரி அடி, எவனுக்கு சரி ஊத்து, சல்லியோட விட்டுக்குவா, சல்லி வந்தா தான் இன்னைக்கு மதிப்பு. இத உழுக்க போட்டு 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 இன்னைக்கு அந்த பிள்ளைகள மனசுல பல தேவையில்லாத விஷயங்கள் வந்திருக்குது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுக்மானுல் ஹக்கீம் இந்த நல்ல சம்பவத்தை காது கொடுத்து தெளிவாக கேளுங்க. இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். தீனோட யாரெல்லாம் வாழ்றாங்களோ, இன்னமல் ஹயாத்து துன்யா, அதாவது லாயிபுன் வலஹுன் வஸீனத்துன் வஸஃபாஹுரும் பைனக்கும், அல்லாஹ் உலகத்துல வாழ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றான். தீன் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா உங்களோட புள்ள உங்களோட குடும்பம் ஃபித்னாவாக மாறும். அதே இது நீங்க தீனோட புள்ளைய வளர்த்தீங்கன்னா தீனத்துல் ஹயாத்து துன்யா, நீங்க உலகத்துல காணாத நல்ல விஷயத்த காணுவீங்க. லுக்மானுல் ஹக்கீம் அவரோட மகனுக்கு பார்த்து அட்வைஸ் பண்றாரு. நாங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிறோம், ஆனா எங்கட வாழ்க்கையில இல்ல. நாங்க கூப்பிட்டு புள்ளைய சொல்லுவோம், டைமுக்கு தொழு ஓது, ஆனா நாங்க தொழுறோம் இல்ல, நாங்க ஓதுறோம் இல்ல, ஊத்த பேச்சு பேசாதன்றோம், நாங்க ஊத்த பேச்சு பேசுறோம். புள்ளைகளுக்கு அஹ்லாக நட என்று சொல்லி போட்டு நாங்க அஹ்லாக நடந்து கொள்றோம் இல்ல. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், நீங்க உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. எப்பெல்லாம் அதான் சொல்லுதோ அந்த நேரத்துல பேசவானம், கையில போன் இருந்தா ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிட்டு போனை கீழே வச்சுட்டு அதானுக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்களோட புள்ளைகள் மாறுறத நீங்க பாப்பீங்க. முந்தைய காலத்துல பெரிய மார்க்கம் இருக்காது, பெண்கள் கிட்ட ஆண்கள் கிட்ட அதான் சொல்ற நேரத்துல தலையில முக்காட போட்டுக் கொள்வா. இப்ப எல்லாமே இருக்குது, எல்லாரும் முஸ்லிமார்கள், எல்லாம் ஹாஃபிஸ்மார்கள், எல்லாம் மௌலைமார்கள். மௌலைமார்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இப்ப எங்ககிட்ட டேலண்ட் இருக்குது. ஆனா அதான் ஒன்று சொன்னா போடுற பில்லையும் என்ன செய்யறோம், கண்டினியூ பண்ணி போடுறோம். ஒரு பில் போடுறீங்களா, அந்த இடத்துல பேனா கீழே போட்டுறீங்க. இது தாக பெரிய தாவத் நீங்க கொடுக்குறீங்க நான் முஸ்லிம்ஸுக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதைத்தான் லுக்மானுல் ஹக்கீம் அவரோட மகனுக்கு பார்த்து சொல்றார், மகன் உலகத்துல ஒரு விஷயத்தை மட்டும் கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க. யூ cannot become a people pleaser. மனிதர்களுக்கு மத்தியில எல்லாத்துல வாயிலையும் இவர் நல்லம் 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 என்று சொல்றதை எதிர்பார்க்க இயலாது, எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண இயலாது என்று சொல்லிட்டு அவரும் அவரோட மகனும் அப்படி என்ன செய்யறாங்க, ஒரு பொடி நடை ஒன்று கொண்டு போடுறாங்க. அப்ப முந்தி காலத்துல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கழுதைகள், ஒட்டகங்கள், குதிரை இதன் மூலமாகத்தான் போவாங்க. இப்ப பாப்பா சொல்றார், மகன் இந்த பொண்ட பாருங்க, மகன் நீங்க ஏறுங்க. பாப்பா சொல்லிட்டாரு, மகன் கழுதைக்கு மேல ஏறி அப்படியே டிராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தூரம் முழுக்க போறாரு. எல்லா இடத்துலயும் மீக்கிற மாதிரி ஒரு குறை டீம் இருக்கு. சிலவங்க அவங்களோட வேலை குறை பிடிக்கிறது தான், அவங்கள பத்தியும் நான் பேச விரும்பல. டேமேஜ் ஆகின பேஸ், கண்டெம் ஆகின வெஹிக்கல், இதுல கை வச்சு சரி கட்டி பட்லைக்கு போட்டு உருவாக்கி எடுக்கிற டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் இல்ல. அதனால சொல்லிக் கொள்றேன், குறை பிடிக்கிறவங்க இதை பார்த்துக்கணும். இருந்தா பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த காலத்துல பாருங்க
வாப்பாவை நடக்க வச்சுட்டு பாவம் அந்த மூத்த மனுஷன் நடக்க வச்சுட்டு இவர் உட்கார்ந்து வாராரு. இந்த பொடிய மக்களுக்கு மத்தியில வாப்பாக்கு என்ன கண்ணியம் இல்லைன்னு. இது உடனே அந்த மகனுக்கு ஹர்ட் ஆகுது. வாப்பா சொன்ன பேச்சத்தானே நான் கேட்டேன். இப்போ வாப்பாவை உட்கார வச்சுட்டு, அதாவது நான் உட்கார்ந்து வாப்பாவை நடக்க வைக்கிறேன். உடனே இவர் இறங்கி சொன்னார், அப்பு வாப்பா நீங்க ஏறு, நான் நடந்து வாரேன். அந்த கட்டத்தை தாண்டி 2வது ஒரு ஏரியாவுக்கு போறான். 2வது ஏரியால போகக்கூடிய நேரத்துல 2வது போராட்டியும் இதை பார்த்து வந்து சொல்றாங்க, இந்த காலத்துல வாப்பமார்கள் நீக்கிறாங்களே, வாப்பமார்களுக்கு புள்ளையில என்ன கணக்கும் இல்லை. இது எங்கட வாப்பாவா இருந்தா என்னைய ஷோல்டர்ல போட்டு தூக்கின்னு போவார். இப்ப இருக்கிற வாப்பமார்கள் புள்ளையில கணக்கும் இல்லை. பாவம் இந்த மதலே நடக்க வைக்கிறாரு. இந்த மதல இவனுக்கு ஒன்னும் தெரியா, அடிக்கிற வெயிலுக்கு பாருங்களே புள்ளே. எங்கட வாப்பா எல்லாம் எங்களை என்ன செய்வார், ஸ்கூல் விட்டு வந்தா அதாவது பேக கையில எடுப்பாரு, ஜூஸ பணம் தருவாரு. இந்த காலத்துல வாப்பமாக்க பேசி வேலையில நீ என்ன செய்ய, இத கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் மாவட்டம் ஆயிடுச்சு. அட எனக்கு நீ பரவாயில்லை, இந்த வாப்பாக்கு ஏசுறா. உடனே வாப்பாக்கு சொன்னா, வாப்பா நீங்க மிரங்கு. அப்ப சொன்னா, நாங்க 2 பேரும் மிரங்குறதா? சொன்னார், வாப்பா நீங்க ஏறி நானும் ஏறினாலும் பிரச்சனை, நீங்க ஏறாம நானும் ஏறினாலும் பிரச்சனை. அது பாட்டு நடக்கூடுவோம், நாங்க எங்க பாட்டு நடப்போம். 3வது கூட்டம் சொல்றது, இந்த காலத்திலையும் தோது கேஸ் கொஞ்சம் வீக்குதுன்னா, கழுதையை நடக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் நடந்துடுவாரா? அது 450 கிலோ பாரத்தை என்ன செய்ய தூக்கிட்டு போகும். அதுக்கு நல்ல சக்தி இருக்குது. இவங்களுக்கு என்ன கழுத பாசையா இழங்குது இவங்களுக்கு, அதுக்கு மேல ஏறி போக வேண்டியதுதானே. உடனே வாப்பா மகான மோத்த பாக்குறாரு. மகான் இப்ப என்ன செய்யறது? வாப்பா மகான் சொன்னா, வாப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏறுவோம். இப்ப ஒன்றும் யாருக்கும் பேசலாம், 2 பேரும் சேர்ந்து ஏறுறோம். 4வது டீம் பார்த்துட்டு சொல்றாங்க, cruel against animal rights, அதாவது வாய் பேச இயலாத ஜீவன். இதுக்கு மத்தியில 2 பேரும் வேறு பாவம். அந்த கழுதைக்கு எவ்வளவு வருத்தமா ஆகிக்குமேனா, சுத்தி பட்டுதாக்கி இவங்க நல்லா தீஞ்சிட்டு பாப்பா மானம் உட்கார்ந்து அதுக்கு மேல ஏறிக்கொண்டு போறாங்க. இங்க என்ன செய்ய, வாய் பேச இயலாத ஜீவன். நான் சொன்ன மாதிரி முருகசாதியில பார்த்துதானே விளங்குறேன் சிலவங்களுக்கு. உடனே பார்த்து சொன்னாரு, ஒரு மத்த டீம் சொல்லுது, பாப்பா திருப்பி மகான் எப்படி கேட்டார், மகான் வேற ஆப்ஷன், வேற எத்தனை ஆப்ஷன் இருக்கிறார்? பாப்பா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுக்கே இவ்வளவு பேச்சு கேட்டோம், இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்க கழுதையில 2 காலையை முழுக்க தூக்குங்க, நான் 2 கழுதையில காலை பிரிக்க தூக்குறேன், தோல் அடிச்சுட்டு நாங்க போவோம். அதுக்கு பேசினாலும் இருக்காரு கதை பேசுவா. இன்னைக்கு நிப்பட்டார் மகான். இதுதான் உலகம், இதுதான் உலகம். நீங்க உலகத்துல என்ன நலவை செய்யுங்க, என்ன கெடுமதியை செய்யுங்க, ஒரு கூட்டம் உங்களை எதிர்த்து கொண்டாக்கும். நீங்க எப்பயும் ரப்பு சொல்றத கேளு. ரப்பு சொல்றான் ஏன் நபிய சட்டத்துக்கு போறோம். உங்களோட டியூட்டி, உங்களோட ஃபாதர், உங்களோட வாப்பா, உங்களோட உம்மாவுடைய விஷயங்கள்ல சரியாக நடந்துக்கும். எந்த வித திரையும் இல்லாம உங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவங்க கேட்கிற துவால கபூலாகும். நாங்க வீட்டுக்கு போவோம், உம்மா டீ ஊத்தி பணம் தருவா. வீட்டுக்கு என்டர் ஆகுறோம், வாப்பா இருந்தா சலாம் சொல்ற இல்ல, நேர போறே குசி உம்மா இதை வைத்து பேசுறோம். உம்மா டீ ஊத்தி தருவா, உம்மா வந்தனையோட டீயை குடிச்சிட்டு போறதுக்கு. அந்த டீயை எடுத்து நாங்க எல்லாம் சிப் பண்ணுவோம். உம்மா டீ ஊத்தி தந்தா அந்த டீக்கு மாவு பணம் வந்து யாரு? இவன் வேலை விட்டு வருவான், எங்கடவன் வருவான், இவனுக்கு ஒரு டீயை செஞ்சு வைக்கணும் என்று அந்த வாப்பா ஆசை. அவர்த வே அது இறக்கத்தை வெளியாக வேற முறை. அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். பொம்பளை பிள்ளை வீட்டுல இன்னும் வாப்பா வருவார், பொம்பளை பிள்ளைய பார்த்த மகள் எப்படி சோமா ஆகிக்கிறீங்களா, ஓ வாங்க வாப்பா உட்காருங்கடா பார்த்துட்டு கொஞ்சம் இருங்க, இன்னொரு 10 மினிட்ஸ்ல எங்கட ஹாப்பி வருவாரு. வந்தா டீய 2 பேருக்கு சேர்த்து ஊத்திட்டாரன். என்னென்ன எங்கடவர் வந்து பிளாஸ்க்ல ஊத்து நான் குடிக்கிறேன் இல்ல, ஃப்ரெஷ்ஷா ஊத்தினா தான் எங்கடவர் குடிப்பாரு. கொஞ்சம் இருங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல எங்கடவர் வருவார், வந்தா ஊத்தி கொடுக்குறேன். அவங்களோட இந்த இத்தி போன டீய குடிக்கிறவர் அங்க வாங்கி வந்தாரு. 180 ரூபா கொடுத்தா காலவன் டீ கிடைக்குது இப்ப ஒரு ஏரியால, மாஷா அல்லாஹ். அதுல மேல ஸ்பைசஸும் தூவி கிடைக்குது. கல்யாணம் முடிச்ச உடனே வாப்பட பேரை தூக்கி அங்கிட்டு போட்டாச்சு, மாப்பிள்ளைய பேரை தூக்கி மறைச்சாச்சு.
எத்தனை வாப்பமார்கள் வெளிய பேசிக்கொள்ளலாம தவிச்சு கொள்ளிக்கிறான். ஒன்றும் பேசிக்கொள்ள, ஒன்றும் செஞ்சு கொள்ளல. புள்ளையோட இறக்கம், மகனோட இறக்கம், மகளோட இறக்கம், அவங்களோட இறக்கத்தை வாய் மூலமாக பேச மாட்டாங்க. உள்ளத்துல எந்த நேரம் கவலையோட இருப்பாங்க. அதனாலதான் உலமாக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா முதல்ல போயிட்டு முக்கிய பார்க்க முழுக்க, முதல்ல போயிட்டு கட்டடியான பார்க்க முழுக்க, முதல்ல போயிட்டு பப்புளுக்கா வெட்டோட பார்க்கறது முழுக்க, முதல்ல போயிட்டு உமா பார்ப்பாரு. தம்சம் தண்ணி ஊற்றி போட்டு வேலை இல்ல, மஞ்சள் ஊற்றி தூங்கி வேலை இல்ல, ஆபத்துள்ளார புறையும் வச்சுட்டு மறக்க போறாது. அங்க உமாட வாப்பட நெஞ்சில ஆபத்துள்ள கூட பெருசாங்க. இன்றைக்கு நீங்க சாப்பாடு போட்டு இல்லாத உங்களோட உமா வாப்பாக்கு நீங்க போயிட்டு உங்களோட உமா வாப்பாக்கு கையால ஊற்றி போயிட்டு கொடுங்க ஒரு வாய். சிலவங்க அதுக்கு செலவழிக்க ரெடி இல்ல, நானா பாருங்க, தாத்தா பாருங்க, தங்கச்சி பாருங்க, நான் எல்லாம் பார்த்து முடிஞ்சுப்பேன். அந்த தள்ளி எல்லாம் அதுக்கு தகுதி இல்லாம ஆக்கிடுவார். பரக்கத்து வரணும். அவங்களுக்கு பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, பிள்ளைல பிரச்சனையா, வைத்து உமா வாப்பாட காலை பிடிச்சி பாம்பு பூசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸா ரலியல்லாஹு நுஅமான் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுச்சு, நீங்க என்ன அமல் செய்றீங்க? சொன்னாங்க, நான் பெருசா ஒரு அமலும் செய்யல, ஏட உம்மாக்கு தலைக்கு ஒய் போடுறேன், காலை நெசுக்குவேன். சொன்னாங்க, உம்மா அப்பா ஹிதுமத் செய்யறவங்க இருக்கிறாங்களே, இப்படியா பட்டவங்க உலகத்துல இருந்து சொர்க்கத்தை பார்ப்பாங்க. அதனால போயிட்டு உம்மோட காலை பிடிங்க. உம்மா அப்பா மௌத்தாகிட்டாங்களேண்டா, பிளீஸ் 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 அல்லாஹ் காவண்டி சொல்றேன், நீங்க சாப்பாடு அடிக்கிறதுக்கு முன்னுக்கு இன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் வெட்டட்டும், பொஸ்ஸுக்கு பெர்மிஷனை போட்டுட்டு உடனே போங்க கபிரிஸ்தானுக்கு. யாசின் ஓதையிலாவா புல் சூறா 2 ஓதுங்க, 3 ஓதுங்க. அந்த உம்மா அப்பா வேண்டி துஆ செய்யுங்க. ஹயாத்தோட இருக்கிறாங்களா, இன்றைக்கு நாள் இரவு சாப்பாடு உங்களோட கணக்கால கொடுங்க. கையில ஒன்றும் இல்லையா, போன சரி வித்து அந்த உம்மா அப்பா சின்ன கொடுங்க. இன்றைக்கு அவங்க பசியில இருந்து கொண்டு எத்தனை நாளைகள் உணவு தந்திருக்கிறாங்க. வெளியில கேவலம், வெளியில ஏசுவாங்க, வெளியில பேசுவாங்க, கடல் எடுத்து வச்சு என்ன செய்யலாம் என்று தான் தவிக்கிறார். அவர்த்த வாழ்க்கை அவர் வாழ்றா பானத்தின் சும்மா எந்திப்பார், பள்ளி இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு சும்மா எந்திப்பார். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த புள்ளைகளுக்காக வேண்டியதான் சகோதரர்களே. நேரம் இடம் கொடுத்தாது, ஜஸ்ட் 1-2 மினிட்ஸ்ல நான் முடிச்சு கொள்றேன். அல்லாஹ்க்காக வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை ரிக்வெஸ்ட் பண்றேன், புள்ளைகள் கிட்ட குடும்பத்தோட அதான் சொல்ற நேரம் ப்ளீஸ் எங்கிட்ட ஆரம்பிங்க, எங்கிட்ட ஆரம்பிங்க, குடும்பத்தோட ஒரு அமலை மட்டும் செய்யுங்க. சதகா ஜாரியா, நீங்க மௌத்தாயினாலும் அந்த அமல் வந்து சேரும். அதான் சொல்ற நேரம் உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் யாரோடைய பேசுற இல்ல, அதானுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணணும், அதானுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணணும். 2வது விஷயம், கண்ணியமானவர்கள், உம்மா அப்பா மௌத்தாகிட்டாங்களா, உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம், இப்ப உங்களுக்கு வசதி இருக்குதுன்றா இம்மீடியட்டாக உம்ராக்கு போங்க. மௌத்தாவின் அவங்களோட பேர்ல உம்ரா செய்யலாம். முதல் உம்ரா உங்களோட பேர், 2வது உம்ரா உங்களோட உம்மா அப்பா மௌத்தாகினால் ஒருத்தருக்கு ஒன்றை செய்யணும். திருப்பி மீகாத்துக்கு அதுக்கு போறவங்களை போயிட்டு நீங்க சந்திச்சா அவங்க சொல்லி தருவாங்க, உங்களோட வாப்பா உம்மா காண்டி துவா செய்யுங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, உம்மா வாப்பா அதாவது துவால உங்களோட உம்மா அப்பா நீங்க சேர்க்கலாட்டி உங்களுக்கு வருமா வருமேட்டு. இங்க எல்லாத்துக்கும் அதுதான் பிரச்சனை. எங்கிட்ட பார்த்தாலும் சீக்கிரம் ஒரு நாள் உம்மா அப்பா கிட்ட உட்கார வச்சு, மௌத்தாயினவங்க சின்ன வயசுல உம்மா அப்பா இழந்தவங்களை பத்தி கேட்டு பாருங்க. உம்மா அப்பா 7 வயசுல 8 வயசுல 11 வயசுல 18 வயசுல 19 வயசுல ஸ்கூல் விட்டு A level முடிஞ்சு 1 மாசத்துல வாப்பா மௌத்தம். எங்கட வாப்பா இன்னும் ஹயாத்தோட இருக்கிறார். வாப்பாட முனுக்கு போகக்கூடிய நேரத்தில் எப்படி போகணும் தெரியுமா சொல்றாங்க, அட்டிமையை போல போங்க. உம்மா வாப்பாட முனுக்கு அட்டிமை போற மாதிரி போங்க. உசாவிக்கு போல எப்படி போறோம், அந்த ஜட்ஜுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். எங்களைய இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்தவங்களை நாங்க என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம்? வாப்பட முனுக்கு குரான் முனுக்கு கால் நீட்டேலாண்டா வாப்பட முனுக்கும் கால் நீட்டேலாத. எத்தனை பேர் அடிச்சிக்கிறோம், உதச்சிக்கிறோம். எத்தனையோ பேர் முதிர், அதாவது ஓல்ட் ஹவுஸ் போட்டுட்டு வந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது நடந்து கொண்டே இருந்தா மழை இல்ல, எல்லாமே நல்லதான் இருக்கும், வறுமை இருந்து ஒன்னா இருக்கும். அதனால மஹல்லா ரீதியாக எல்லாரும் செய்யுங்க, கை கோட்டுங்க, இந்த வாப்பாமார்களுடைய கண்ணியத்தை கொடுங்க. அதே மாதிரி எங்களோட வாப்பாமார்களும் விளங்கி கொள்ளணும் பிள்ளைகளோட ரைட்ஸ் என்ன என்று. இந்த ரைட்ஸை விளங்கி அந்த பிள்ளைக்கு தேவையான போதனைகளை கொடுங்க, குர்ஆனை மட்டும் கொடுங்க, மற்றது எல்லாம் சரியாகும். எதை கேட்டு கொஞ்சம் பேசணும் மோட்டு விஹ்லாஸ் ரஹ்மத் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ரஹீமுல் இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களோட பெற்றோர்கள் ஆயுள நீட்டி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் யார்கிட்ட பேர் பெற்றோர்கள்
கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவனை கபர்ல இருக்கக்கூடிய அதாப இல்லாமக்கிறியா அல்லா. அல்லா யா அல்லா எங்களை சீதேவியாக வளர்த்தாங்க யா அல்லா. யா அல்லா உலகத்துல அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள் யா அல்லா. உனக்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறாங்க யா அல்லா. யா அல்லா அவங்கள கஷ்டமான நிலைமை வச்சிடாதே யா அல்லா. யா அல்லா எங்கட புள்ளையில எங்கட கண் குளிர்ச்சியான புள்ளையிலாக மாத்திருவாயாக யா அல்லா. யா அல்லா எங்களுக்கு கல்யாணம் முடிக்க இருக்கிறோம் யா அல்லா. யா அல்லா எல்லாரும் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்கிறார்களோ அவங்களோட 2 ஜோடிகளுக்கு மத்தியில சாதியான படங்களை உருவாக்கி கொடுப்பாயாக யா அல்லா. சரியான ஜோடிகளை உருவாக்கி கொடுப்பாயாக யா அல்லா. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளையில சாதியான புள்ளையில ஆக்குவாயாக யா அல்லா. யா அல்லா இந்த உலகத்துல பல தடவை அழிந்திருக்கிறோம் யா அல்லா. பல தடவை கேவலப்பட்டிருக்கிறோம் யா அல்லா. பல தடவை அசிங்கப்பட்டிருக்கிறோம் யா அல்லா. உலகத்தோட அதை முடிச்சிரு யா அல்லா. நாளைய கியாமத்து அழுவ வச்சிடாதே யா அல்லா. நாளைய கியாமத்துல கஷ்டப்பட வச்சிடாதே யா அல்லா. யா அல்லா உனக்கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்கிறே யா அல்லா. யா அல்லா எங்க நிலைமை மோசமாக இருக்குது யா அல்லா. வெளியில சொல்லிக் கொள்ள இயலாத நிலைமையில இருக்கிறோம் யா அல்லா. வெளியில சொன்ன மத்தவங்க வேற மாதிரி இருப்பாங்க யா அல்லா. உனக்கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்கறது யா அல்லா. எங்கட பெற்றோர்கள் நடந்து கொண்ட முறைகள் சரி போசம் யா அல்லா. பேச வைக்கப்படுறோம் யா அல்லா. அதை போய் அவங்ககிட்ட முடுக்க வைக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது யா அல்லா. அந்த ஆலைகளை கேவலப்படுத்துறாதே யா அல்லா. நம்பிச்சிடாதே யா அல்லா. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கைராத்துல கேட்டார்கள் அத்தனை கைராத்துல தருவாயாக யா அல்லாஹ். இந்த ஷர்ராத்த